தெருவுல எல்லாரும் அவ வாத்து வாசல்ல நின்னுட்டு நம்ம ஆத்தையே பாத்துட்டு இருக்கா. உன்னை பாக்கணுமா? கண்ணை பிடுங்க. நீதான் என்ன பார்க்காம ஓடி ஒளிஞ்ச. ஹைதராபாத்ல நீ வாரம் வாரம் எண்ணெய் தேய்ச்சிக்கிறதே இல்லையா? பேச்ச மாத்திரையா? சி, வரலட்சுமி நோம்பண்ணிக்கு சரடு கட்டிண்டியோ? ஏண்டி அங்க பக்கத்துல ஏதாவது கோயில் இருக்கோம்? எங்கம்மா அப்பாவை காணோம்? இப்ப நீ பேச்ச மாத்திரையா? போமா, நான் நிஜமா தான் கேட்டேன். நாவநாத்துக்கு போயிருக்க சாதம் பண்ணி வைக்க. இன்னைக்கு தங்கவேலுக்கு திவசம். தங்கவேலுக்கு திவசமா? எங்கடி போற? சிவநட்சத்திர சிவயோக சிவகரண ஏவம் குண விசேஷேன வசிஷ்டாயாம் அஸ்யாம் புண்ணியதிதோ பிராச்சீனாவலி பூணூல் இடம் பண்ணுங்க. நிறுத்துங்கப்பா, நிறுத்துங்க. லலிதா வா, வாமா வா. சிவகோத்ராணாம் சிவகோத்ராணாம் தங்கவேலு மாமா சொல்லுங்க. மாமா புத்திராணாம் மந்திரத்தை நிறுத்துங்கன்னு சொல்றேன். லலிதா நடக்கிறது என்ன தெரியுமா? திவசம். அதத்தான் நிறுத்துங்கன்னு சொல்றேன். ஏம்மா அப்படி சொல்ற? நான் ஏன் மகனுக்காக செய்யற திவசமா இது? செத்து போன வாழ்க்கை தான் மாமா திவசம் பண்ணலாம். என்னம்மா சொல்ற? மாமா தங்கவேலு உயிரோட தான் இருக்கா. உயிரோட இருக்கா? எங்கம்மா இருக்கா? எனக்கு எப்படிமா தெரியும்? சொல்லுமா சொல்லுமா. எங்க பார்த்த? எங்க பார்த்த சொல்லமா? பார்த்தேன், பேசினேன். அது போறாங்க உங்களுக்கு? அது போதும்மா எனக்கு. அது போதும். அந்த பையன் என்ன மதிக்கலன்னாலும் பரவாயில்லம்மா. எங்கேயாவது உயிரோட இருந்தா அது போதும்மா. என்னைக்காவது ஒரு நாள் இங்க வராம போக மாட்டான் மாமா. அம்மா தாயே, நல்ல செய்தியோட வந்திருக்கிற நீ நல்லா இருக்கணும்மா. நீ எப்படிமா இருக்கிற? சந்தோஷமா இருக்கிறியா? நானும் சந்தோஷமா இருக்கேன். எல்லாரையும் சந்தோஷப்படுத்திட்டு இருக்கேன். அம்மா ப்ளீஸ் மாமா. கைய விடுறா. என்னடா இப்படி உபத்திரப்படுத்துற? கல்யாண செலவெல்லாம் இருக்கு. இப்ப எதுக்கு இதெல்லாம்? ப்ளீஸ். என்னடா வேணும்? என்கிட்ட கேளு. ஒரு டாக்டருக்கு முக்கியமா என்ன வேணும்? கைராசி வேணும், முகராசியும் வேணும். இல்லக்கா, நிறைய பேஷண்ட்ஸ் வேணும். வேணுமா? அவ்வளவு பேஷண்ட்ஸையும் போய் பார்க்கணும்னா ஒரு ஸ்கூட்டர் வேணாமா? நான் அப்பவே சொன்னேன் கல்யாண செலவெல்லாம் இருக்கு, இப்ப என்ன அவசரம்னு. சொன்னா இல்லையா? 4000 போதுமாடா? இந்தா, இது உன் கையாலே கொடுத்துறேன். லலிதா, நான் டவுன் பர்ச்சேஸ் போயிட்டு வந்துடுறேன். அம்மா கால்ல விடு. விழுந்தேன். மேல வா. வந்தேன். இந்தா. மங்களம் இவ்வளவு அற்புதமா பாடுவா நான் எதிர்பார்க்கவே இல்ல. உங்களோட சிச்சதான் காரணம். சட்டியில இருந்தாலும் அகப்பெற வரும். இது உங்க பொண்ணா? உன் தங்கைக்கு இயற்கையாவே ஞானம் இருந்தது. பாட்டு வந்தது. என் பாரியான்னு இருக்காளே, 17 வருஷமாச்சு கல்யாணமாயி. நானும் அண்ணனேந்து பாட்டு சொல்லி கொடுத்துதான் இருக்கேன். என்ன பிரயோஜனம்? பாய திறந்தா போறோம். மழை காலத்து தவடலாம். ஆமா, எங்க உங்க ஆத்து மாமி பார்க்கவே இல்ல? அது ஏன் கேட்கிறப்போ? உங்க கல்யாண சாப்பாடு அவ கொடுத்து வைக்கல. கோமதி, ஜானவாத்துக்கு வர முடியாது, முகூர்த்தத்துக்கு வர முடியாது. ஆத்துக்காரியா நான் தான் கவனிக்கணும். எது எப்படி இருந்தா என்ன? கல்யாணத்துக்கு முதல் நாளே நான் வந்துடுவேன். 4 வேளை இங்கதான். அஷடு அஷடு அம்மாவையே ஒன்று இருக்கு. நான் வட்டுமா? என்னக்கா நீ புடவை தரப்பு சரி பண்ணிக்கவே இல்ல? அந்த மாமா உன்னைய ஊருன்னு பாத்துட்டு இருந்த. நான் கவனிக்கவே இல்லம்மா. ஆம்பளைங்கிறதே மறத்து போச்சுடி. ஆம்பளைங்கிறதே மறத்து போச்சுடி. ஆம்பளைங்கிறதே மறத்து போச்சுடி. ஆம்பளைங்கிறதே மறத்து போச்சுடி. உங்ககிட்ட சொல்லணும் போலவும் இருக்கு, அதே சமயத்துல எனக்கு பயமாவும் இருக்கு. சொல்லலைன்னா என் மனசையே வெடிச்சிரும் போலவும் இருக்கு. என்னடி பீடிகை பலமா இருக்குது? கோச்சிப்படாது. இந்த இடத்துல சொல்லி தொலைய. புடவையை ஏன் சரி பண்ணிக்கலேன்னு குழந்தை கேட்டா,
அதுக்கு லலிதா என்ன சொன்னாங்க? ஐயோ கத்தாதையோ. சரி கத்தல சொல்லு. அதுக்கு அவ ஆம்பளைங்கிறதே மறத்து போச்சு அப்படின்னு சொன்னா. அப்படின்னா என்ன அர்த்தம்? எதுக்காக அப்படி சொல்லணும்? ஊரு விட்டு ஊரு போய் தனியா கஷ்டப்படுற குழந்தை அப்படி சொல்றான்னா, நீங்க அதை கேட்டதுல இருந்து கை காலெல்லாம் நடுங்கிட்டு இருக்கு. யாருகிட்டயாவது கேட்டு தெரிஞ்சுக்கலைன்னா என் தலைமையே வெடிச்சிரும் போல இருந்தது. அதுதான் உங்ககிட்ட நான் கேட்டேன். விசாரம் விசாரம் உனக்கு என்ன புத்தி பேதலிச்சு போச்சா? அவ அம்பாடி அம்பாடி பாத்தியா? இதெல்லாம் அவ தெய்வல வாங்கி வச்ச சீர்வரிசை. மகாலட்சுமி மகாலட்சுமி கிளத்தடியிலையும் குளத்தடியிலையும் வம்பு பேசிய பொங்கு நாட்டிய மனசெல்லாம் கரையா அரைச்சிருக்கு. சரி இதெல்லாம் வேற யார்கிட்ட சொல்லி வச்சியா? லலிதா அப்படி சொன்ன போது நல்ல வேளை பக்கத்துல யாரும் இல்ல. முக்கியமா உங்க தங்க இல்ல. அவளை வம்பு கிழக்கலைன்னா நமக்கு தூக்கம் வராதே. என் தங்கையா அதை அழுத்தமா சொல்றா. என் தங்கதா பாவம் அழுத்து போனவோ. நான் இப்ப என்ன சொல்லிட்டேன்? அறுத்து போனவ அப்படி இப்படின்னு ஏன் பேசுறேன்? அழுத்து போனவன்னு சொன்னேன்டி. லலிதா என்ன சொன்னான்னு சொல்லி சொல்லு. ஆம்பளைங்கிறதே மறத்து போச்சு அப்படின்னு சொன்னா. இன்னொரு தடவை சொல்லு. ஆம்பளைங்கிறதே மறத்து போச்சு. ஆம்பளைங்கிறதே மறந்து போச்சு அப்படின்னு சொல்லியிருக்காடே. அசடே பொடி பொடி போ. நாளைக்கு மாப்பிள்ளை ஆத்துக்கார வரா தெரியுமோ இல்லையோ? போய் காரியங்களை கவனி போ. என்னடி என்ன ஓட்டம்? கூடவே டூயிட்ட பாடிட்டு பின்னாடி வைக்கா. மாப்பிளை பார்த்து நான் தெரியும் சொல்ல வேண்டாமா? இப்படி கட்டையோட பார்த்து சொல்றேன். ஏதாவது சொல்லணுமா? இதெல்லாம் கொண்டு போய் கொடுக்க மாட்டேன். இதுதான் நான் தான் இந்த ஊர் பஞ்சாயத்து போர்டு சேர்மன். இந்த வீடு இவரோட தான். வணக்கம் வணக்கம். உங்க வீடு மாதிரி நினைச்சுக்கலாம். வாங்க டிஃபன் சாப்பிடலாம். நான் என்னங்க முதல்ல மாப்பிள்ளை உட்காருங்க. வேறமா மாமி என்னைய பார்த்து போடு. மாப்பிள்ளை ஏன் திருஷ்டி கழிச்சு போடுங்க. மாப்பிள எந்த கல்யாணத்துல இவனை நிச்சயம் பார்க்கலாம். இவன் தான் சமையல். இவனு எல்லா கல்யாணத்திலையும் இருப்பான். சாப்பாட்டு வேலையில. சரி சரி கேசரிய போடுறா. அச்சச்சோ! என்ன 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 என்ன